வணக்கம். திரையரங்கம். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இது ஒரு அமெரிக்க திரைப்படம். 3D ஃபார்மட்டில் பிரம்மாண்டமாக ஏராளமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. கிரெசிடா கோவல் எழுதி 2003 வெளிவந்த ஒரு புதினத்தை அடிப்படையாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2010 திரைக்கு வந்த ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் என்ற அனிமேஷன் திரைப்படத்தின் ரீமேக் என்று இந்த திரைப்படத்தை நாம் கூறலாம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் டீன் டி பிளாய்ஸ். இந்த திரைப்படத்தை ட்ரீம் ஒர்க்ஸ் அனிமேஷன் என்ற பட நிறுவனமும் மார்க் பிளாட் புரொடக்ஷன்ஸ் என்ற பட நிறுவனமும் இணைந்து தயாரித்திருக்கின்றன. பெர்க் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய வைக்கிங் என்ற கிராமம், அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். அந்த பகுதியில் டிராகன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இராட்சச உயிரினங்களால் எந்த அளவிற்கு பாதிப்புகள் உண்டாகின்றன, பயிர்களுக்கு எந்த அளவிற்கு சேதங்கள் உண்டாகின்றன, அதனால் மக்கள் எந்த அளவிற்கு பாதிப்பிற்கு உள்ளாகிறார்கள் என்ற நிலை உண்டாகிறது. அந்த இராட்சச உயிரினங்களிடமிருந்து எப்படி தப்புவது, எப்படி பயிர்களை காப்பாற்றுவது அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழல் உண்டாகி அதற்கான முயற்சிகளில் அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் இறங்குகிறார்கள். அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிறுவன், அவனுடைய பெயர் ஹிக்கப். அவன் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகளின் தலைவரின் மகன். அந்த இராட்சச உயிரினத்துடன் போராட வேண்டும் என்றால் அதற்கேற்ற பயிற்சிகளை பெற வேண்டும் என்பதற்காக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோபர் என்ற மனிதரிடம் பல பயிற்சிகளை நேரடியாக பெறுகிறான். அந்த பயிற்சிகளை பெற்ற பிறகு நைட் ஃபியூரி என்ற பெயரில் அழைக்கப்படக்கூடிய அந்த இராட்சச உயிரினத்தை அவன் நேரடியாக சந்திக்கிறான். அந்த உயிரினத்தை அவன் தாக்குகிறான். தாக்கிய பிறகு அந்த இராட்சச உயிரினம் இக்கட்டான நிலையில் இருப்பதை பார்த்து அதற்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் அருகில் சென்று அதற்கு அவன் பல உதவிகளை செய்கிறான். அதன் மூலம் அந்த இராட்சச உயிரினம் அவன் மீது தன்னுடைய அன்பை செலுத்துகிறது. அந்த அன்பை செலுத்துவதற்கு பின்னால் அவர்கள் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு உண்டாகிறது. அந்த டிராகனுக்கு பறக்கக்கூடிய இறகுகள்லாம் இருக்குது, சிறகுகள், அதெல்லாம் ஃப்ளைட் பறக்கிறது மாதிரி தான். வவ்வால்கள் இராட்சச வவ்வால்கள் வானத்தில் பறந்து சென்று அப்படின்னா எப்படி இருக்கும், இராட்சச வவ்வால்கள் பறந்து செல்வதை போல அப்படி பறந்து செல்லக்கூடிய அந்த தருணங்களில் தன்மேல் அந்த சிறுவனை ஹிக்கப்பை ஏற்றி வைத்து கொண்டு விமானத்தில் பறப்பதைப் போல, ஹெலிகாப்டரில் பறப்பதைப் போல அந்த இராட்சச உயிரினத்தின் மீது சவாரி செய்து கொண்டு வானத்தில் எப்படி ஹிக்கப் பறக்கிறான். மாறுபட்ட உலகத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு உணர்வு படத்தை பார்க்கும்போது நமக்கு உண்டாகும். அந்த ஹிக்கப் என்ற அந்த சிறுவன் அந்த இராட்சச உயிரினத்தின் மேல் அமர்ந்து கொண்டு வேகமாக புயலென பயணித்து செல்லக்கூடிய காட்சிகள் அப்படின்ட்டு பாருங்க. பல மலைகளுக்கு நடுவில், காடுகளுக்கு மேலே, மரங்களுக்கு மேலே வானத்தை கிழித்து கொண்டு மேகத்திற்கு மத்தியில் எக்ஸ்ட்ரானரியான காட்சிகள். அதெல்லாம் அதை 3D எஃபெக்டில் திரையரங்கில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கும்போது, அதுவும் நான் ஐமேக்ஸில் பார்த்தேன். அந்த காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு இனம் புரியாத ஆச்சரியம் உண்டானது. அமெரிக்க பட உலகம் தொழில்நுட்ப அம்சங்களில் எந்த அளவிற்கு வியக்கத்தக்க சாதனைகளை திரைப்படங்களில் படைத்து கொண்டிருக்கிறது என்பதை படம் முழுக்க நினைத்து கொண்டே இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகளை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு அவனுடைய அந்த நண்பர்கள் அனைவரும் இதை போல இருக்கக்கூடிய பல டிராகன்களின் மீது ஏறிக்கொண்டு வானத்தில் பறந்து செல்லக்கூடிய அற்புத காட்சிகள் இருக்கு இல்லையா, அது கண்கொள்ளா காட்சி அப்படி தான் சொல்லலாம். அதாவது ஏகப்பட்ட டிராகன்ஸ் வானத்தில் பறந்து கொண்டு அதில் ஹிக்கப்பினுடைய தோழியாக ஒரு இளம்பெண் வருகிறாள். அவளுடைய பெயர் ஆஸ்ட்ரிட். அந்த ஆஸ்ட்ரிடும் இதே போல டிராகனின் மீது அமர்ந்து கொண்டு பயணித்து அப்படின்ற இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டு ஆச்சரியத்தின் உச்சிக்கே செல்கிறார் ஹிக்கப்பின் தந்தையான அந்த
பழங்குடி மக்களின் தலைவர். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் பழங்குடி மக்களின் தலைவராக வரக்கூடிய ஹிக்கப்பின் தந்தை தீர்மானித்து அந்த டிராகன்களை தாக்க வேண்டும் என்ற உத்தரவை தன்னுடைய மகனான ஹிக்கப்புக்கு கொடுத்து ஹிக்கப் அதற்கு தயங்கி அதற்கு பிறகு அந்த உயிரினங்கள் எந்த அளவிற்கு நல்லவை, அவை எந்த அளவிற்கு மக்களை நேசிக்கக்கூடியவை, மக்கள் மீது அந்த உயிரினங்கள் எந்த அளவிற்கு அன்பை வைத்திருக்கின்றன, நாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த இராட்சச உயிரினங்கள் கெட்ட நோக்கங்கள் கொண்டவை அல்ல, கெட்டவை அல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு சூழலை உண்டாக்கி தன்னுடைய தந்தையை அதை புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய ஒரு சூழலை எப்படி ஹிக்கப் உண்டாக்குகிறான் அப்படின்றதான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. அந்த இராட்சச உயிரினங்கள் எந்த அளவிற்கு அன்பு செலுத்தப்பட வேண்டியவை, நேசிக்கப்பட வேண்டியவை அப்படின்ற ஒரு மெசேஜோட இந்த திரைப்படம் முடிவடைகிறது. இந்த படத்தை பொறுத்தளவில் ஃபேண்டசி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த முறையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் தான் இது. இந்த திரைப்படத்தினுடைய அனைத்து காட்சிகளுமே மிகவும் அருமையாக செதுக்கப்பட்டிருக்கின்றன. விஎஃப்எக்ஸ் முறையில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றன, ஸ்பெஷல் எஃபெக்ட் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, ஸ்பெஷல் எஃபெக்டுகள் மூலம் இந்த காட்சிகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன, இதற்கு பின்னால் எப்படிப்பட்ட உன்னதமான தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றி இருப்பார்கள், தங்களுடைய நினைத்து பார்க்க முடிய அபாரமான திறமைகளை காட்சிகளில் செலுத்தி படம் பார்ப்போரை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து இறுதி காட்சி வரை நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. ஃப்ரேம் ஸ்டோர் என்ற நிறுவனம்தான் இந்த படத்தினுடைய விஷுவல் எஃபெக்ட்ஸ் காட்சிகளை அருமையாக அமைத்திருக்கிறது. கிறிஸ்டியன் மேன்ஸ் இவர்தான் விஎஃப்எக்ஸ் மேனேஜராக இந்த திரைப்படத்தில் பணியாற்றியிருக்கிறார். இந்த படத்தினுடைய சிறப்பிற்கு இவருடைய பங்கு மிக பெரிது என்பதை நம்மால் உணர முடிகிறது. யுனிவர்சல் பிக்சர்ஸ் இந்த திரைப்படத்தை உலகமெங்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. மேசான் தேம்ஸ் ஹிக்கப் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய இந்த இளைஞன் தன்னுடைய நடிப்பு திறமையை படம் முழுக்க நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறான். நிக்கோ பார்க்கர் ஆஸ்ட்ரிட் கதாபாத்திரத்தில் அழகாக இருக்கிறார், அருமையாக நடித்திருக்கிறார். ஜெரால்டு பட்லர் பழங்குடி மக்களின் தலைவனாக வந்து அந்த கதாபாத்திரத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார். பில் போப் இவர்தான் இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒரு ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் கட்டாயம் எதிர்பார்ப்போம். அந்த எதிர்பார்ப்பை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய ஆழமான திறமையை படம் முழுக்க வெளிப்படுத்தி நம்மை ஆச்சரியத்தின் உச்சிக்கே அழைத்து செல்கிறார். வியாட் ஸ்மித் இவர்தான் இந்த படத்தினுடைய பட தொகுப்பாளர். 3D எஃபெக்டில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்திற்கு ஒரு பட தொகுப்பாளர் தன்னுடைய மிகச்சிறந்த எடிட்டிங் திறமையை எந்த அளவிற்கு செய்தால் இந்த திரைப்படம் பெரிய அளவில் பேசப்படும் என்பதை நன்கு உணர்ந்து கொண்டு தன்னுடைய எடிட்டிங் திறமையை படம் முழுக்க இவர் அருமையாக செய்திருக்கிறார். ஜான் பவல் இவர்தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். கவித்துவ தன்மையுடன் படம் முழுக்க தன்னுடைய இசை திறமையை இவர் வெளிப்படுத்தி படம் முடிந்து வெளியே வந்த பிறகும் இவருடைய இசை நம் காதுகளில் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய இசை முத்திரையை இவர் பதித்திருக்கிறார். ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் என்ற இந்த 3D திரைப்படத்தை கட்டாயம் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும். இந்த திரைப்படத்தை பார்ப்பது என்பதே ஒரு இனிய சுகமான அனுபவம் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்.